ஒரு காலத்தில் பிரகாசமான நீல நிற கதவு கொண்ட ஒரு வசதியான குடிசையில் பர்னாபி என்ற பஞ்சு போன்ற நாய் மற்றும் மிட்டன்ஸ் என்ற நேர்த்தியான கருப்பு பூனை வசித்து வந்தது. தோட்டத்தில் பட்டாம்பூச்சிகளை துரத்துவது பர்னாபிக்கு மிகவும் பிடித்திருந்தது மற்றும் மிட்டன்ஸ் வெயில் உள்ள இடங்களில் தூங்க விரும்பியது. அவர்கள் எப்போதும் சிறந்த நண்பர்கள் அல்ல. மிட்டன்ஸ் மிகவும் அமைதியாக இருப்பதாக பர்னாபி நினைத்தது. பர்னாபி மிகவும் சத்தம் போடுவதாக மிட்டன்ஸ் நினைத்தது. ஒருநாள் பிற்பகல் புதர்வால் கொண்ட ஒரு சிறிய குறும்புத்தனமான அணில் பர்னாபிக்கு பிடித்த கீச்சிடும் பொம்மையை எடுத்துக்கொண்டு பெரிய மரத்தின் மீது ஏறியது. ஓ இல்லே! பர்னாபி குரைத்தது. மேலும் கீழும் குதித்தது. அது மரத்தில் ஏற முற்பட்டது. ஆனால் அதன் கால்கள் மிகவும் விகாரமாக இருந்தன. அதனால் மரத்தில் ஏற முடியவில்லை. மிட்டன்ஸ் தனக்கு பிடித்த ஜன்னலில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தது. பர்னாபியின் துயரத்தைக் கண்டது. அது மரத்தின் அடிப்பகுதிக்கு சென்று அதன் வாலை சுழற்றிக் கொண்டு மரத்தில் ஏறத் தொடங்கியது. அதன் நகங்கள் ஒவ்வொரு சிறிய முகடுகளையும் பற்றிப் பிடித்தது. அணில் இந்த கிளையை அடையும் வரை மேலே ஏறிச் சென்றது. மிட்டன்ஸ் உறுதியான சீரலை வெளியிட்டது. அணில் திடுக்கிட்டு பொம்மையை கைவிட்டது. அது கீழே பர்னாபியின் காத்திருக்கும் பாதங்களில் சரியாக விழுந்தது. நீங்கள் அதை செய்தீர்கள் என பர்னாபி கீச்சிட்டது. அது தனது வாலை மிகவும் அச்சாகமாக அசைத்தது. அதன் முழு உடலும் அசைந்தது. அந்த நாளிலிருந்து பர்னாபி மற்றும் மிட்டன்ஸ் சிறந்த நண்பர்களானார்கள். பர்னாபி மிட்டன்ஸையை பாதுகாக்கும். மேலும் மிட்டன்ஸ் எப்போதும் தான் தூங்கும் மெத்தையை பகிர்ந்து கொள்ளும். அவர்கள் உருவத்தில் வித்தியாசமாக இருந்தாலும் அவர்கள் ஒரு சிறந்த நண்பர்களாக இருக்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டார்கள்.